52 வகை மதுபானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்களா? தனியார் மயம் ஆக்குறீங்களா? கருவே இல்லாம சில செய்திகள் வர்றது வந்து ரொம்ப சங்கடமா கூட இருக்கு. டாஸ்மாக் துறையில வந்து இப்ப கடந்த ஒரு நாளா பார்த்துட்டு இருக்கோம். மதுபானங்களை வந்து நீங்க ஆன்லைன்ல விற்க போறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியா கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்று விஷயம் என்னன்னா, எங்க இருந்தாலும் மதுபானம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன வந்து கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடு அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதில் என்ன கேட்குதோ அதை கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால் இதை வந்து தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படி நினைக்காதீங்க. இது வந்து அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது. இந்த 52 வகை மதுபானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்களா, தனியார் மயம் ஆக்குறீங்களா, அப்புறம் ரெஸ்டோ பார் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது சிலதெல்லாம் பார்த்தா ஒரு கருவில் ஒரு நியூஸ் வரலாம். கருவே இல்லாமல் சில செய்திகள் வர்றது வந்து ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக கூட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் மையத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4120 தடவை சொல்லிட்டேன். 121 தடவை இந்த பதில். ஆன்லைன் விற்பனை இல்ல. வீடியோ வந்திருக்குல்லண்ணா, நேத்துல இருந்து வந்துட்டு இல்ல என்னன்னா, அதுதான் அதுல கூட கொஞ்சம் அவசரம். இன்றில இருந்தே பயன்பாட்டுக்கு வரும், இப்பவே வரும் அப்படிங்கறதுல அவசரம். இன்னைக்கு தான் வந்து அதை ட்ரையலுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து அதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான் முயற்சி பண்ண போறோம். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ, थैंक यू. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.